கறி குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டி இருப்பாங்களா? ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு இருப்பா. நான் போறேன். சாப்பாட்டு கலையில மட்டும் நீ அடிச்சுக்கவே முடியல மாப்பிள. கண்ணு வைக்காத மாப்பிள. என்ன அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடனே பாசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர குழம்புல மேலாக்க மறக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்ல கரண்டிய கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர. அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு. ஒரு டீசென்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். கோயில அப்படி கொண்டு போயிட வேண்டியது. நீ வாயா இந்த கறி குழம்ப நல்ல அந்த தொட்டியில ஊத்தணும். டேய் என்னங்கடா கறி குழம்பு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார்.